இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். உபாகமம் 2:25. கிராம ஊழியத்திற்கு சென்ற ஊழியர் அந்த கிராமத்தின் மரத்தடியில் இருந்தவர்களை பார்த்துவிட்டு வந்த வழியை திரும்பி செல்ல முற்பட்டார். விரைந்து வந்து ஊழியரை வழிமறித்த ஒரு முதியவர், ஏனையா திரும்பி போகிறீர்கள், வாருங்கள் கிராமத்துக்குள் போவோம் என்றார். ஊழியரோ தடுமாறிக் கொண்டிருக்கையில் அந்த வயதான முதியவர், ஐயா, மரத்தடியில் இருந்தவர்களை பார்த்தா பயந்தீர்கள், உங்களை கண்டு அவர்கள்தான் பயந்து ஓடிவிட்டார்கள் என்றார் அம்முதியவர். ஊழியருக்கு ஒரே திகைப்பு. அப்போது அந்த முதியவர், ஐயா, சென்ற தடவை நீங்கள் இங்கே வந்திருந்த போது இவர்கள்தானே உங்களை அடித்தார்கள். நீங்கள் போன பிற்பாடு உங்களை அடித்தவன் ஒருவனுக்கு பாம்பு கடித்து உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டது. ஐயோ, இந்த மனுஷன் பயங்கரமானவர், அவருடைய பெரிய தெய்வம் அவரோட இருக்கிறார் என்று அவனை சாட்சி சொன்னான். உங்களை கண்டு அவர்கள்தான் பயப்படுகிறார்கள், நீங்கள் ஏன் அவர்களை கண்டு பயப்படுகிறீர்கள் என்றார் அம்முதியவர். நம்மை கண்டு பயப்படுகிற சாத்தானை கண்டு அநேக வேளைகளிலே நாமும் இப்படித்தான் பயப்படுகிறோம் என்றார் அந்த முதியவர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஜனங்கள் இல்லாத வனாந்தரத்தில் பயணித்த இஸ்ரவேலர் இனி பட்டணங்களை கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. ஏசா, லோத்து இவர்களின் சந்ததியினரை கடக்க நேரிட்ட போது அமைதலாக கடந்து செல்லும்படி கட்டளையிட்ட கர்த்தர் இப்போது சத்துருக்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்ட போது இஸ்ரவேல் என்றாலே உலகமெங்கும் உள்ளவர்கள் பயந்து நடுங்கும்படி வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் என்கிறார். கர்த்தரே அந்த பயத்தை ஏற்படுத்துகிறார். யுத்தத்துக்கு பழக்கப்படாதிருந்த இவர்களை பார்த்து எதிரிகளை கலக்கமடைந்தார்கள். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுடன் நிற்பது ராஜாதி ராஜா. மோசே முதலில் சமாதான செய்தியை அனுப்பியும் எஸ்போனின் ராஜா சீகோன் மறுத்தான். கர்த்தரோ அவன் இருதயத்தை கடினத்துக்கு ஒப்பு கொடுத்து தமது பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சித்தத்திற்குள் திட்டத்திற்குள் இருப்போம் என்றால் வாழ்வின் அன்றாட போராட்டங்களிலே தடைகளை மேற்கொள்ளும் திராணியை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த விசுவாசம் அவசியம். அவரது வழி நடத்துதலை உணர்ந்து முழு இருதயத்தோட அவரை பின்பற்ற வேண்டும். அவரது வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். நாம் கிறிஸ்துவில் வளர வளர நாமே முன் சென்று போராடி வெற்றி கொள்ள போராட நமக்கு பலத்தை தேவன் தருவார். கடின உழைப்பின்றி நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை நடத்தும் வழிகளிலே பகைகள், விரோதங்கள், தடைகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடன் இருப்பதால் நாம் பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கண்டு கர்த்தாவே நாங்கள் பயப்படாதபடி அப்பா யூத ராஜ சிங்கம் எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே தைரியமாய் நாங்கள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர கடந்து செல்வதற்கு என் தேவ நல்ல கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற தகப்பனே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. அப்பா, எங்களுக்கு எதிராய் கர்த்தாவே சத்துரு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா எதிரிட்டு வந்தாலும் என் தேவன் அப்பா எங்களுக்கு வெற்றி கொடியே நீ நாட்டுகிற தேவனாய் இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.